முதலிலேயே அனைத்தையும் முடித்திருந்த கீர்த்தி மற்ற மாணவர்களிடம் அவள் அதை காப்பி அடித்துக் கொள்ள தந்திருந்தாள். தர வேண்டாம் என்று எவ்வளவோ பரதானா தடுத்தும், பரவாயில்ல, ஏதோ உதவிதானே என்று கீர்த்தி அதை செவிகளில் வாங்கவில்லை. அதனால் அவளின் அசைன்மெண்டுகளையும் லேப் ரெக்கார்டுகளையும் மொத்தமாக திருடுவதில் ஆஷாவுக்கு பிரச்சனை இல்லை. நாளைதான் அசைன்மெண்டுகளை சப்மிட் செய்ய கடைசி தேதி எனும் நிலையில் தன்னுடைய திரும்ப கேட்க போனவளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. காரணம், அவளது எதுவுமே யாரிடத்திலும் இல்லை. அது மட்டுமின்றி, உன்னிடம்தான் தந்தேன், இல்ல உன்னிடம்தான் தந்தேன் என்று அங்கே மிகப்பெரிய வாக்குவாதமே நிகழ்ந்தது. எவ்வளவு தேடியும் கிடைக்கவில்லை. அப்பொழுது ஒருவேளை பாய்ஸ் ஹாஸ்டலில் இருக்குமோ என்று யாருக்கோ யோசனை தோன்ற கதிருக்கு போன் செய்தாள் கீர்த்தி. கதிர் அவளின் லேப் பெட் மட்டும் நண்பனுமானவன். அதனால் தான் ரெக்கார்டுகளை கிடைக்கவில்லை என்றால் அவனதை வாங்கி எழுதலாம் என்று கீர்த்தி நினைத்தாள். ரெக்கார்டு நோட்டுகள் கூட ஹாஸ்டல் ஸ்டேஷனரி கடையில் வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் எப்படி யோசித்தாலும் ஈடி அசைன்மெண்ட்டுகளை நினைத்தால்தான் வயிற்றில் புளியை கரைத்ததை போல் உணர்ந்தாள். நாளைக்குள் நிச்சயம் முடியாது. கெடுவை நீட்டிக்க கேட்டாலோ மதிப்பெண்கள் குறையும். என்ன செய்வதென்று புரியாத அவளின் கையறு நிலையை ஆஷாவும் அவளது நண்பர்களும் நன்றாகவே ரசித்தனர். கதிரும் அங்கே விசாரிப்பதாக சொல்ல சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டாள். அதற்குள்ளாகவே சித்திற்கு தெரிந்துவிட்டது இது ஆஷாவின் வேலை என. அவன் நினைத்ததை போல் கீர்த்தியின் அனைத்து ரெக்கார்டுகளும் அசைன்மெண்ட்டுகளும் ஆஷாவின் நண்பனிடம்தான் இருந்தது. சித் சைத்தன்யாவுடன் வல்லவனுடனும் சேர்ந்து அவனை மிரட்டி அவளுடைய இன்டர்னல் மார்க்குகளை பத்திரப்படுத்தினான். கதிரிடம் சென்று அவற்றை ஒப்புவித்தவன், யார் தந்தார்கள் என்று சொல்ல வேண்டாம் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டான். அன்று மட்டும் அவன் அவனை வெளிப்படுத்தி இருந்தால் எல்லாமே சுலபமாக முடிந்திருக்குமோ? கதிரும் சித்திடம் தந்த வாக்கை காப்பாற்றினான். தன் திட்டம் தோல்வி அடைந்ததை தாங்கிக் கொள்ள முடியாத ஆஷா இன்னும் கீழான திட்டத்தை செயல்படுத்த தயாரானாள். எக்ஸாம் வரும் வரை பொறுமையாக பொறுத்திருந்து கீர்த்தியின் ஒவ்வொரு எக்ஸாமிற்கும் முன்னும் அவள் தேர்வறைக்குள் செல்லும் நேரம் பார்த்து எவனையாவது விட்டு கீர்த்தியிடம் காதலை சொல்ல சொன்னாள். எக்ஸாமிற்காக ரிவைஸ் செய்து கொண்டிருந்தவளின் மன அமைதியை இது மிகவும் பாதித்தது. ஆனால் கொஸ்டின் பேப்பர் வாங்கிய பிறகு தேவையில்லாதவற்றை மறந்து போனாள் கீர்த்தி. அதனால் அவளால் சிறப்பாக தேர்வு எழுதவும் முடிந்தது. கடைசி 2 பரீட்சை மட்டுமே மீதமிருக்கும் நிலையில் இதுவும் ஆஷாவின் மட்டமான திட்டம்தான் என்று கீர்த்திக்கு தெரிந்ததும் அவளுக்கு தலையில் அடித்துக் கொள்ளலாம் போல் இருந்தது. கீர்த்தி இம்முறை நேரடியாக அவளை மிரட்ட மீசையில் மண் ஒட்டவில்லை என்பதைப் போல நடித்து அவளின் திட்டத்தை கைவிட்டாள் ஆஷா. அதன் பின் கடைசி பரீட்சையையும் வெற்றிகரமாக எழுதிய பின் வெளிவந்த கீர்த்திக்காக காத்திருந்தான் சைத்தன்யன். கீர்த்தி, 1 மினிட். நான் தந்தி அடிக்க அவளை கூப்பிட்டான். சொல்லுங்கண்ணா. அவளின் அண்ணா என்ற அழைப்பு அவன் காதுகளில் நாராசமாக விழுந்தது. எத்தனை தடவை அண்ணான்னு கூப்பிடாதன்னு சொல்றது? கேட்கவே மாட்டியா? சலித்தவனிடம் சாரி, பழகி போச்சு என்றாள். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஐ திங்க் ஐ ஹாவ் ஃபாலன் ஃபார் யூ. ஐ wanna மேக் யூ ஹாப்பி ஃபார் த ரெஸ்ட் ஃபார் அவர் லைஃப்ஸ் என்று சொன்னவனை இமைக்காமல் ஒரு நிமிடம் பார்த்தவள் விழுந்து விழுந்து சிரித்தாள். காமெடி பண்ணாதீங்க அண்ணா. ஆஷா மறுபடியும் வேண்டுமென்றே செய்கிறாள் என்று நினைத்தவள் மறந்தும் சைத்தன்யாவை திரும்பி பார்க்காமல் சிரித்து கொண்டே சென்று விட்டாள். ஒருவேளை திரும்பி பார்த்திருந்தால் அவன் இதயம் கசிந்து கண்ணில் வழிவதை அவளால் கண்டு கொண்டிருக்க முடியும். அவளின் அணுகுமுறையும் வேறு மாதிரி இருந்திருக்கும். விதியை மதியால் வெல்லலாம், ஆனால் விதி வழியே செல்லுமாம் மதி.
செமஸ்டர் விடுமுறை வருவதால் அன்று இரவே ஊருக்கு செல்லவிருந்தாள் கீர்த்தி. அவளின் பவளமல்லியை ஒருமுறை பார்க்கும் ஆசையில் சென்றவளுக்கு அங்கே காத்திருந்த ஓவியம் மகிழ்ச்சி அளித்தது. ஒரு கையில் பெட்டியுடன் செல்பவள் மறு கையை அசைத்து அவனுக்கு சென்று வருகிறேன் என்று சொல்வதைப் போல் வரைந்திருந்தான். படத்தில் கீர்த்திக்கு அவன் முகம் தெரிவதைப் போல வரைந்திருந்தவன் நிஜத்தில் இருப்பவளுக்கு அவன் முதுகு பக்கம் தெரியுமாறு வரைந்திருந்தான். ஏண்டா புத்தா, என்ன இப்படி இம்சை பண்ற? உன் முகத்தை நான் எப்பதான் பார்க்கறது? சலித்து கொண்டே படத்தில் இருக்கும் சித்தின் தலையில் கொட்டினாள். மேலிருந்து அதை பார்த்த சித் அவன் தலையை தடவிக்கொண்டே வெக்க புன்னகை புரிந்தான். அவன் அவனுக்காக இயங்குவதை பார்த்ததும் அப்படியே கீழே குதித்து அவளுக்கு இன்ப அதிர்ச்சி தரலாமா என்று ஒரு முறை யோசித்தவனுக்கு கீர்த்தி இன்னும் அவள் காதலை உணரவில்லை என்று புரிந்தது. இந்த கண்ணாமூச்சி ஆட்டமும் அவனுக்கு பிடித்திருந்தது. ஆகையால் அவள் மனதை முழுமையாக ஆக்கிரமித்த பின்பே அவள் முன் தோன்றி அவளின் முகமாற்றங்களை ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அந்த நினைவே அவனை அமைதியோடு இருக்க சொன்னது. கீர்த்தி ஊருக்கு அவள் மாமா பையன் வருணுடன் தான் செல்லவிருந்தாள். வருணும் கோவையில் புகழ்பெற்ற முதல் நிலை தனியார் கல்லூரியில் அப்ரல் டெக்னாலஜி இன்ஜினியரிங் கடைசி வருடம் படித்து கொண்டிருந்தான். சிறு வயது முதலே தந்தையின் டெக்ஸ்டைல்ஸ் தொழிலில் ஆர்வமாக இருந்தவன் பள்ளி முடித்ததும் ஆடை வடிவமைப்பு அதன் பின்னணியில் இருக்கும் ப்ராசஸ்கள் பற்றிய படிப்பையே தேர்ந்தெடுத்தான். அவனின் இரட்டையான சிந்துவும் ஃபேஷன் டெக்னாலஜியை தேர்ந்தெடுத்தாள். ஆனால் வருணைப் போல அல்லாமல் அவள் சென்னையில் இருக்கும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி கல்லூரியிலேயே சேர்ந்து விட்டாள். அதற்கு அவள் அன்பு ஆத்தான் தனச்சையின் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் பயின்றதே காரணம். தனா இப்பொழுது மருத்துவ உயர்கல்வியும் சிந்து 4ஆம் வருடம் ஃபேஷன் டெக்னாலஜியும் படித்து கொண்டிருந்தனர். விடுமுறைக்கு வீட்டிற்கு சென்றவருக்கு வேறு யாரையும் பற்றியும் நினைவு வரவில்லை. அண்ணனை அப்பாவுடன் சேர்ந்து கிண்டல் செய்வது, தனாவிற்கு பரிந்து வரும் சிந்துவை வெறுப்பேற்றுவது என்று அவளின் விடுமுறை சந்தோஷமாக கழிந்தது. அவளின் வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சரில் இருந்த வருணை யார் என்று ஒரு முறை ராமனவ மாமா மகன் என்று அவள் சொன்னதும் வருணை செய்யவென்று அளவிற்கு அவனுக்கு ஆத்திரம் வந்தது. அவளை எக்காரணம் கொண்டும் யாரிடமும் இழக்க அவன் விரும்பவில்லை. அவளை பிரிந்த இந்த நாட்கள் அவனுக்கு கீர்த்தி எவ்வளவு தேவை என்பதை உள்ளங்கை நெல்லிக்கனி போல உணர்த்தியது. உள்ளத்தில் அவளை நினைத்து காதலில் கசிந்து உருகியவன் ஒரு முறை கூட அவளிடம் அவனை அண்ணன் என்று அழைப்பதை நிறுத்த சொல்லவில்லை. சொல்லவும் அவனுக்கு தோன்றவில்லை. சொல்லியிருந்தால் எதிர்காலம் இல்லாத ராமின் காதல் அன்றே சமாதியில் புதைந்திருக்குமோ? நாளை குடும்பத்தை பிரிந்து மறுபடி ஹாஸ்டல் செல்ல வேண்டும் என்று நினைத்தாலே அழுகை வந்தது கீர்த்திக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அதிகமா லீவு விட்டாதான் என்ன? மனதுக்குள்ளேயே 100 முறை சபித்தாள். ஏ எர்ம, எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டியாடி என்று கேட்டபடியே அவள் அறைக்கு வந்தான் வருண். பார்த்ததும் மலைத்து போனான். போர்க்களம் போல இருக்கும் கீர்த்தியின் ரூமை. எங்கே பார்த்தாலும் துணி குவியல்களாகவே இருந்தன. என்னடி பண்ணி வச்சிருக்க? எந்த ட்ரெஸ் பேக் பண்றதுன்னே தெரியலடா. அதான் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரிதான், இந்த அழகுல கிளம்புனா நான் என் கான்வெகேஷனுக்கு தான் போக முடியும். தள்ளு, நானே எடுத்து வைக்கிறேன். சொன்னபடியே அவளை தள்ளிவிட்டு கண்ணில் பட்ட உடைகளை எல்லாம் அவள் சூட்கேஸில் திணித்தான். டேய், அந்த டாப்ஸுக்கு அந்த பேண்ட் இல்லடா. ஒரு உதவி பண்ணுனா அதுல 9 உபத்திரவம் பண்ணி வைப்ப. போய் தொலையும் சார், நானே பே பண்ணிக்கிறேன். எரிச்சலாக அவனை திட்டிக் கொண்டே வந்தவள் அவனிடத்திலிருந்து பதில் வரவில்லை என்றதும் அவன் தோளை இடித்தாள். என்னடி இது? உன்னை கூட இவ்வளோ அழகா வரைஞ்சிருக்காங்க.
கைகளில் சித் வரைந்த முதல் ஓவியத்தை வேந்தபடியே வருண் நின்று கொண்டிருந்தான். கன்னங்களில் செம்பருத்தி பூக்க, உன்னை யாரு இதெல்லாம் நோண்ட சொன்னா? உன் வேலையை பாரு. கோபமாக பேச முயன்றும் அவள் குரல் அவளின் புத்தனின் நினைவில் தேய்ந்தது. வருணுக்கு தன் கண்களையே தன்னால் நம்ப முடியவில்லை. என்னது, கீர்த்திக்கு வெக்கமெல்லாம் வருமா என்ற அதிர்ச்சி மீளிருந்தான் அவன். அத்தைக்கிட்ட சொல்லிட்டியாடி? அவளின் பெற்றோர் சொன்ன 3 கேள்விகள் பற்றி அவனுக்கு தெரியும். எதை சொல்லணும்? நீ லவ் பண்றத. வருண் சொன்ன பிறகு கீர்த்தியின் முகத்தில் 1000 குழப்பரேகைகள். நான் எப்படா லவ் பண்றேன்னு சொன்னேன்? அப்போ இத வரைஞ்சது யாரு? மனதில் இருப்பதை இவளே இன்னும் அறியவில்லையா? குழம்பியபடியே கேட்டான். தெரியலையே, உதட்டை பிதுக்கினாள் கீர்த்தி. என்ன, யார் வரைஞ்சாங்கன்னு கூட தெரியாமலா இப்படி லேமினேட் பண்ணி பத்திரமா வச்சிருக்க? வருண் கேட்டதும் அவள் புத்தனை பற்றி அத்தனையையும் சொல்லிவிட்டாள். அது லவ்வான்னு எல்லாம் தெரியல, ஆனா அவனை நினைச்சாலே அப்படியே ஜில்லுன்னு இருக்குடா. கண்களில் கனவு மிதக்க சொல்லியவள் வருணின் கவலையை அதிகரித்தாள். இந்த காலத்துல இப்படி பார்த்து கொள்ளாமலே லவ் வருமா? அவன் ஓவியத்தை பார்த்தால் அவன் கீர்த்தியை நிச்சயமாக கண்டிருக்கிறான் என்பது புலனானது. ஒருவேளை அவன் தவறானவனோ? இவளுக்கு இதை எப்படி புரிய வைப்பது? எவ்வளவோ வாதாடியும் கீர்த்தி தன் புத்தன் நல்லவன் என்றே சாதித்தாள். கடைசியாக நாமே ஏன் அவள் சிந்தையை காதலை நோக்கி திருப்ப வேண்டும்? அவள் மனதில் காதல் புகாத வரைக்கும் இதை பற்றி அதிகம் கவலைப்பட தேவையில்லை என்று நினைத்து வருண் அந்த பேச்சை அத்தோடு விட்டுவிட்டான். அத்தையிடம் சொல்லலாமா என்று ஒரு முறை யோசித்தவன், அது கீர்த்தியின் சொந்த விஷயம். அவளுக்கு தெளிவு பிறந்த பிறகு அவளே சொல்வாள் என்று அவனுக்கு தோன்றியது. ஆனால் ஊருக்கு சென்ற பிறகு அந்த புத்தனை நாமே முதலில் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டான். கீர்த்திக்கு புத்தனை பிடித்திருந்தது. ஆனால் அவனை காதலிக்கிறியா என்ற வருணின் கேள்விக்கு உண்மையில் அவளிடம் பதில் இல்லை. எதுவாயினும் நடந்த பின் பார்த்து கொள்வோம், அப்பொழுது அம்மாவிடம் சொல்லிக் கொள்ளலாம் என்று தீர்மானித்தாள். புத்தனிற்கும் ராமிற்கும் பர்தனாவிற்கும் என்று அண்ணம்மா செய்து கொடுத்த பலகாரங்கள், கடைகளில் வாங்கிய தின்பண்டங்கள் என அதுவே ஒரு சூட்கேஸை நிறைத்தது. இவளுக்கு பெட்டி தூக்கதானே என்னையும் இப்பவே அனுப்புறீங்க என்று சலித்தபடியே சென்ற வருணை பகடி செய்தே வழி அனுப்பி வைத்தனர் அவர்கள் பெற்றோர். இப்படியாக தான் கீர்த்தியின் 2வது செமஸ்டர் துவங்கியது. வந்த முதல் நாளே பர்தனாவிடம் அவளுடைய பங்கை தர வாங்கி கொண்டவளிடம் முன்பிருந்த ஏதோ ஒன்று குறைவது போலவே கீர்த்திக்கு தோன்றியது. என்னவென்று விசாரித்த போதுதான் பர்தனா ரிஷியின் மேல் காதலுற்று இருப்பதை தெரிவித்தாள். ஆனால் மிகுந்த கண்டிப்புக்காரனான தந்தையை நினைத்தால் வயிற்றில் பயப்பந்துகள் உருளுகிறதென்று சொன்னாள். இத்தனை நாள் தந்தையின் பெல்ட்டின் மீதிருந்த பயத்தால் மௌனமாயிருந்தவள் ரிஷியின் பெற்றோரை சந்தித்தவுடன் அவன் காதலில் ஆழத்தை பரிபூர்ணமாக உணர்ந்தாள். ரிஷி பர்தனாவின் மேல் காதல் கொண்டுள்ளதாகவும் அவள் அவனை திரும்பியும் பார்க்க மாட்டேங்கிறாள் என்றும் அவன் பெற்றோரிடம் சொல்லி தூதாக அவர்களையே அனுப்பியிருந்தான். முதலில் மறுத்தவள் பின் ரிஷியின் தந்தை, நீ ஏம்மா உங்க அப்பாவை பத்தி கவலைப்படுற? அது எங்க கவலை. எங்க மருமகளை நாங்க பத்திரமா கூட்டிட்டு வந்துடுவோம் என்று தைரியம் தந்த பின்னர் அவள் மனப்பூட்டை கழற்றி வைத்து விட்டாள். ஆனாலும் அவள் அப்பாவை நினைத்தால் எப்பொழுதும் நெஞ்சு பதற பயம் வருகிறது அவளுக்கு.
கள்ளி, என்கிட்ட கூட மறைச்சிட்டியே என்று முதலில் செல்லமாக கோபித்தாலும் அவள் காதல் நிறைவேறும் என்று ஆருவிடம் சொன்னாள் கீர்த்தி. மறுநாள் கல்லூரி துவங்குவதற்கு முன்னமே அவளின் பவளமல்லி மரத்தை அடைந்தவளுக்கு அங்கே அவளுக்கு முன்பே காத்திருந்த ஓவியம் அதிக ஆச்சரியத்தை அளிக்கவில்லை. சிரித்தபடியே அதை எடுத்தவள் அவனுக்காக அவள் கொண்டு வந்திருந்த பட்சணங்களை அங்கே வைத்துவிட்டு காத்திருந்தாள். நேரம் சென்றதை தவிர யாரும் வராத காரணத்தால் வகுப்பிற்கு சென்று விட்டாள். அவள் சென்று விட்டதை உறுதி செய்து கொண்ட பின்னர் அங்கு வந்த சித் அவள் தனக்காக எடுத்து வந்து இருப்பவர்களை பிரித்தான். அதில் அவனுக்கு பிடித்த கைமுறுக்கும் இருந்தது. 95% ஒரே மாதிரியாக குறைபாடில்லாமல் இருந்த முறுக்குகளில் கொஞ்சம் மட்டும் வட்டமா சதுரமா என்று தெரியாத வடிவத்தில் கோணல் மாணலாக சுற்றுகளில் இருந்தது. அதை பார்த்ததும் செய்தவர் யார் என்று புரிய சித்தின் முகம் சூரியனை தோற்கடிக்கும் ஒளியினை பெற்றது. இதுவரை அவன் சாப்பிட உணவுகளில் அதிக சுவையாக இருந்தது அந்த வளைந்த முறுக்குகளை. அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னவென்றால், ராமிடமோ பர்தானாவிடமோ கீர்த்தி தந்ததில் வளைந்த முறுக்கை கூட மறந்தும் அவள் வைக்கவில்லை. அவள் செய்ததில் அவள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஆளுக்கு ஒன்று என்று தந்தவன் மெச்சத்தை அப்படியே சித்திற்கு எடுத்து வைத்திருந்தான். ராமிற்கு அவள் தந்ததில் அவன் மற்றவருக்கு பங்கு கிடையாது என்று சொல்லிவிட கீர்த்திக்கு தான் சங்கடமாகி போனது. எனக்கு எங்கே என்று கேட்பவர்களுக்கு ராமண்ணா தந்தால் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கேலி போலவே பேசி தப்பித்தாள். ஆனால் எவருக்கும் தராது முழுவதையும் அவன் ஒருவனே தின்று தீர்த்தான். தங்கள் அறையில் கீர்த்தி தந்ததை போன்ற ஒரு பையை பார்த்ததும் ஏதோ யோசனை தோன்றி உறுத்தியது சைத்தன்யனுக்கு. சித்திடம் விசாரித்ததற்கு அது பர்தனா ரிஷியிடம் தந்தது என சொல்லி சமாளித்து வைத்தான். உண்மையில் பர்தனா ரிஷியிடம் பலகாரங்களை தந்திருந்தால் அவனால் அந்த இக்கட்டிலிருந்து சுலபமாக விடுதலையாக முடிந்தது. ஃபைனல் இயர் ப்ராஜெக்டுக்கு மற்றவர்கள் அதிகம் மெனக்கெடாத போது சித் கூகுளை போல ஒரு சர்ச் என்ஜின் கண்டுபிடிக்கப் போகிறேன் என்று லைப்ரரியிலும் லேப்டாப்லையுமே நேரத்தை எல்லாம் செலவழித்தான். ஆனாலும் அவனுடைய கீர்த்துவுக்கு அவன் தரும் ஓவியங்களையும் புத்தகங்களையும் நிறுத்தவில்லை. முன்பை போல அடிக்கடி இல்லை என்றாலும் அவனால் இயன்ற பொழுது அவளை சந்தோஷிக்க செய்தான். அதற்கு அவன் கசின் கதிரும் அவன் தோழி பார்வதி என்கிற பாருவும் உதவினார்கள். சித்தின் காதலை அறிந்தவர்கள் இவர்கள் இருவர் மட்டுமே. நாட்கள் ரெக்கை கட்டி கொண்டு பறக்க ஆரம்பித்தது. ராம் அவனுடைய காதலை எப்படி கீர்த்தியிடம் சொல்வதென்ற குழப்பத்தில் இருந்தான். மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் என்று நினைத்து அவளை பற்றி அவன் வாய் திறக்க முயற்சிக்கும் போதெல்லாம் கீர்த்தி என்றாலே உன் தங்கைதானே என்ற ரீதியில் பேசும் அவன் நண்பர்களை கண்டாலே கண்கள் சிவந்தது அவனுக்கு. கீர்த்தியிடம் சொல்வது இருக்கட்டும், முதலில் அவளை தன் தங்கை என்று நினைக்கும் இவர்களிடம் எப்படி சொல்வதென்று ரொம்பவே யோசித்தான். அவனுக்காக வாய்ப்பும் விரைவிலேயே வந்தது. அந்த காலை வேளை மிக ரம்மியமான இருந்தது. அதிக வெயிலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இதமான வெப்பம் மரங்களில் ஒவ்வொரு இலையிலும் சிரிப்பதை போன்ற ஒரு மாயஜால தோற்றத்தை தர அங்கே அமர்ந்திருக்கும் மைனாக்களை ரசித்தபடியே கீர்த்தி அவள் டிபார்ட்மெண்ட் வாசலில் இருக்கும் படிக்கட்டில் அவள் சக வகுப்பு நண்பர்களுடன் அமர்ந்திருந்தாள். அப்பொழுது அவள் பெயரை யாரோ அழைப்பது போல் இருந்தது. கீர்த்தி, திஸ் இஸ் ஃபார் யூ என்று சொல்லி உடைந்த வார்த்தையில் உன் பெயர் சொல்லி உடனே ஓடுகிறாய், என் இரத்த குழாயில் புகுந்து கொண்டு சத்தம் போடுகிறாய், கண்ணாடி நெஞ்சில் கல்லை எறிந்து கலகம் மூட்டுகிறாய் என்று 5:30 மணிக்கு காதல் வருமென அறிகுறி காட்டுகிறாய். மௌனம் என்பது உறவா பகையா? வயது தீயில் வாட்டுகிறாய்.
ஏற்கனவே மனம் எரிமலைதானே. ஏனடி பெட்ரோல் ஊத்துகிறாய்? ஏனடி பெட்ரோல் ஊற்றுகிறாய்? குரலில் காதலை குலைத்து மிக அழகாய் அவன் பாடி முடித்ததும், மலரே மலரே, முகவரி என்ன? உன் மனதில் மனதில் உள்ள முதல் வரி என்ன? என்று கோரஸ் பாடினர் அவனின் நண்பர்கள். சற்றும் எதிர்பாராத வகையில் நடந்த இந்த சம்பவத்தால் கீர்த்தியை அவள் நண்பர்கள் கேலிக்குள்ளாக்க வெட்கத்தில் சிவந்தது அவள் முகம். அதற்கு காரணம் ஒருவேளை இவன் என் புத்தனா என்று நினைவுதான். அவள் கைகளில் பூங்கொத்தை தந்தவன் 3ஆம் ஆண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாணவன் பாலா. எஸ் ஆர் நோ புன்னகையுடன் கேட்டவனிடம், நீங்க நல்லா டிராப் பண்ணுவீங்களா என்று கேட்டாள் கீர்த்தி. போச்சுடா, உயிரை கொடுத்து பாடி இருக்கேன், நீ என்னன்னா வரைய தெரியுமான்னு கேட்குற. வேணும்னா நீ சரின்னு சொன்னதும் கத்துக்கிறேன், போதுமா? கண் சிமிட்டி சிரித்தான் பாலா. சாரி, நீங்க எனக்காக இவ்வளோ சினிமாட்டிக்கா ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கீங்க. பட் ஐ ஹாவ் டு டிக்ளைன், வருத்தமாக சொல்லிவிட்டாள் கீர்த்தி. ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? விடாப்பிடியாக கேட்டவனை ஒரு முறை பார்த்து நாட் இன்ட்ரெஸ்ட் தோலை குலுக்கிவிட்டு நகர்ந்து விட்டாள்.